அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பேங்க் நிப்டில என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிப்டில கால் அண்ட் புட் ரெண்டையும் ஓபன் பண்ணிக்கிறேன். அடுத்த மணி நம்ம எப்பயும் அடுத்த மணி தான் ட்ரேடிங் பண்ணுவோம். காலையில பாத்தீங்கன்னா என்ட்ரி இல்லை, கீழே வந்துருச்சு. இங்க ஒரே ஒரு என்ட்ரி தான் லேட்டா வந்திருக்கு. அது இன்னும் போய்கிட்டு இருக்கு பாருங்க, இன்னும் நடந்துகிட்டு இருக்கு, செல் வரல. ஸோ இந்த ஆவரேஜ் இது ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, ஆன் லைவா போய்கிட்டு இருக்கு. ஓகே, புட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி, அடுத்து இங்கே டார்கெட் மீட் ஆயிடுச்சு. இங்கே 98 பாயிண்ட் அப்படியே கீழே விழுகுது. அதுலேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு இது கீழே விழுக போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்மளுக்கு நோ லாஸ் நோ கெயின் தான், ஒரு 10 பாயிண்ட் தான் வருது. ஸோ இன்னொரு என்ட்ரி இங்கே வெர்டிக்கல் லைன் வரல, இந்த டபுள் ஆட் வந்திருக்கு, வெர்டிக்கல் லைன் வரல. இது ஏன் வரலன்னு நம்ம பார்க்கலாம். 250 பாயிண்ட் வரைக்கும் இங்கே வந்திருக்கு. சரியா, இது என்னன்னு நான் சொல்றேன். இங்கேயுமே ஒரு 10 பாயிண்ட், 10-20 பாயிண்ட். ஸோ இன்னைக்கு இதை விட்டுட்டோம்னா கூட நம்மளுக்கு ஒரு 10-20 பாயிண்ட் தான். அதாவது இன்னைக்கு நோ லாஸ் நோ கெயின் தான். சரியா, இந்த வெர்டிக்கல் லைன் இது ரவுண்டட் ஸ்ட்ரைக் பிரைஸ் கிடையாது. இப்போ ரவுண்டட் ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்தீங்கன்னா வெர்டிக்கல் லைன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிள், அடுத்த மணியில வேற ஸ்ட்ரைக் பிரைஸ் ஓபன் பண்றேன், இல்லை எஸ்டர்டே க்ளோஸ் பிரைஸை நான் எடுத்து ஓபன் பண்றேன். பார்க்கும்போது இங்க நம்மள வெர்டிக்கல் லைன் வரும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த வெர்டிக்கல் கிரீன் லைன் வரல, அதனால என்ட்ரி கிடையாது. இதுலயுமே வரல, இதுல ஆகணும், வரலன்னா என்ட்ரி கிடையாது. ஸோ இன்னைக்கு பேங்க் நிப்டில நோ லாஸ் நோ கெயின் அதான். பட் இந்த என்ட்ரி இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு என்ட்ரி இருந்திருக்கு, அது நம்ம இண்டிகேட்டர்ல லாஜிக் படி வரல. இது ஒரு 300 பாயிண்ட் போயிருக்கு மேல. சரிங்களா, மற்றபடி இங்க இறங்கி இங்க வந்தோம்னா நோ லாஸ் நோ கெயின், இங்க இறங்கி இங்க வந்தோம்னா நோ லாஸ் நோ கெயின். சரிங்களா, இன்னைக்கு நோ லாஸ் நோ கெயின். பட் இந்த ஹார்ட் சிம்பிள்லாம் பாருங்க, எனக்கு ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. பல டெக்னிக்கல் பாராமீட்டர் ரீச் ஆகாதனால இங்க வரல. சரிங்களா, இந்த மற்றபடி பாத்தீங்கன்னா கண்டிப்பா டெக்னிக்கல் பாராமீட்டர் இங்க மீட் ஆயிடுச்சுன்னா வந்திருக்கும். சரிங்க, இன்னைக்கு பேங்க் நிப்டில எந்த ஒரு பாயிண்ட்டுமே நம்ம எடுக்கல. சரிங்களா, ஒரு 10-20 பாயிண்ட் வந்திருக்கும், அது கமிஷன்லேயே போயிடும். சரிங்க, இந்த இண்டிகேட்டரை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு பிங் பண்ணுங்க. தேங்க்யூ.